வீட்டின் சமையலறை சுத்தமாகவும் ஒழுங்காகவும் இருந்தால்தான் செல்வம் ஐஸ்வர்யம் வளரும் என்று நம்பப்படுகிறது. அதற்காக சில எளிய ஆனால் முக்கியமான வழிமுறைகளை தெரிந்து கொள்ளுங்கள். இது வீட்டில் செல்வம் பெறுவதற்கு எளிய வழிமுறைகள்தான். அமாவாசை பௌர்ணமி நாட்களில் எந்த சூழ்நிலையிலும் அசைவ உணவு சமைக்கவும் கூடாது, சாப்பிடவும் கூடாது. சாதம் வைக்கும்போது சாதம் நெருப்பில் விழுந்துவிடக்கூடாது. பால் காய்ச்சும் போது பால் பொங்கி நெருப்பில் சிதறக்கூடாது. உப்பை பயன்படுத்திய பிறகு உப்பை தரையில் சிதறவிடக்கூடாது. சமையலறை இருட்டாக இருக்கக்கூடாது. எப்போதும் ஒளி இருப்பது அவசியம். உப்பு, மஞ்சள், குங்குமம், நீர் போன்ற புனிதமான பொருட்களை வீணாக்கக்கூடாது. இந்த எளிய விதிகளை மட்டும் பின்பற்றினால் சமையலறையில் மகாலட்சுமி வாசம் செய்து செல்வ வளமும் சுபிட்சமும் அதிகரிக்கும்.